Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசம் ஸ்பீக்கர் வர போறாரு, மிஸ்டர் காவேரி ஃப்ரம் பாலக்கோடு, தருமபுரி. ஸோ பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரர், அவரை பற்றி பேச வர போறாரு இன்னைக்கு. ஸோ வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி.
நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்திருக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம்
அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம் 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை உணர்வீங்க. பிராணம், அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறது உங்களால் உணர முடியும்.
ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரர். ஸோ பாபிலோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நகரம். அங்கே நடந்த ஒரு பணக்காரருக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் வந்து கவேர் சார் பேச போறாரு. இந்த புக்கும் கூட 1926 எழுதுனது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த காலகட்டத்தில். பட் அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன்ல பணக்காரங்களா இருந்தவங்க எல்லாம் என்ன நடைமுறையில இருந்தாங்க, அது வந்து இப்ப இருக்கிற நமக்கு பொருந்தும் அப்படிங்கிறது அந்த புக்கோட அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து டீட்டெயிலா காவேரி சார் வந்து பேச வர போறார். ஸோ வெல்கம் காவேரி சார். ஓவர் டு காவேரி சார். அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் வரலையா? இருந்துச்சா? அன்மியூட் இருக்குதானே? ஓகே சார். ஓகே, ஓகேவா? ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நெட் சேலஞ்சு, அதனால வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினா சரியா இருக்கும்னு நினைச்சேன். வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நன்றி, நன்றி. ரைட். ஸோ அருமையான ஒரு தலைப்பின் கீழே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு 100வது நாள். இந்த 100வது நாள் நிகழ்ச்சியில பாபிலோனுடைய மிகப்பெரிய பணக்காரரை பத்தி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பாபிலோன் நகரம் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது, இருந்தது. ஆனா இப்ப இல்ல. மறுபடியும் இப்போ 2019-20 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல மீண்டும் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரித்திரம் சொல்லுது. இப்போ என்ன அப்படின்னா, உலகத்திலேயே காவேரி சார், உங்க ஆடியோ அப்படியே குறையுதே, கம்மியாகுதே. ஓகேவா? இப்ப கேக்குதா? ஹலோ, கேக்குது, இருந்தாலும் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது இருந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியா? ஆ. சரி, ஓகே ஓகே, ரைட். ஸோ பாபிலோன் அப்படிங்கிற நகரம் உலகத்துல எல்லா யாருன்னா இப்போ நம்ம எப்படி சுவிட்சர்லாந்து போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ, அது போல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்து பாபிலோன் நகரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வப்பட்டு சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வருவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல 7 அதிசயங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 7 அதிசயங்கள்ல இந்த பாபிலோன் நகரம் வந்து ஒரு அதிசயமா இருந்திருக்குது. என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொங்கும் தோட்டம், வீடுகள் இல்ல பங்களா, பில்டிங் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பணக்காரர்கள் வந்து அந்த தோட்டத்துல ஒரு இயற்கை மரங்கள் எல்லாம் வந்து வளர்ப்பாங்களாம். அதாவது பார்க் மாதிரி, வீடையே பார்க் மாதிரி வந்து வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி பழங்காலத்துல மிகப்பெரிய வளங்கொழிந்த நகரமாக அது வந்து இருந்திருக்குது. அப்போ நிறைய பணக்காரர்கள் இருக்கிற போது ஒரு பணக்காரரை மட்டும் பத்தி நாம பேசுறோம்
அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். ஒரு 2, 3 நண்பர்கள் வந்து ஒரு கதை மூலமா வந்து இந்த இத வந்து விளக்குறாங்க. 2, 3 நண்பர்கள் வந்து சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து படிச்சு வர்றாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிறபோது பிளஸ் டூ அந்த மாதிரி முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, வேறு வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற போது 2 நண்பர்கள் வந்து பேசிக்கிறாங்க. பன்சீர், கோபி அப்படின்ற 2 நண்பர்கள் வந்து பேசிக்கிறாங்க. "நீ என்ன வேலை செய்ற?" அப்படின்னு சொன்னா, பன்சீர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரதங்கள் செய்யறது. அது இப்ப தேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்துல. கோயில் தேர்லாம் வந்து திருவிழா கொண்டு போவாங்க. அந்த மாரி வந்து ரதங்கள், அப்புறம் அரசர்கள் வந்து டிராவல் பண்றதுக்கு அதுக்குண்டான குதிரை படை ரதங்கள் இதெல்லாம் வந்து செய்யற ஒரு வேலை வந்து செய்றாரு. ரொம்ப அருமையா செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வயலின் வாசிக்கிறது, அந்த யாழ் இசை வாசிக்கிறது அப்படின்ற ஒரு ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப ஆர்வமா இந்த தில்லானா மோகனாம்பாள்ல நாகஸ்வரம் வாசிக்கிறாரே சிவாஜி கணேசன் அந்த மாதிரி அவ்வளவு வந்து ஒரு அ இப்பவே அதுல போய் ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டு, அந்த அளவுக்கு வந்து ஒரு உழைப்ப குடுத்து செய்வாங்களாம். 2 பேரும் நல்லா செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்டின்னா, பாக்கெட்ல மணி இல்ல. ஓடிட்டே இருக்கிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. வர்ற பணம் அவங்களுக்கு வந்து போதும்படியாக இல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு, "ஏங்க இந்த மாரி வந்து ஒரு இரவு விருந்து வந்து ஒண்ணு நடக்குது. அந்த விருந்துல நான் வந்து கலந்துக்கணும். எனக்கு வந்து ஒரு 2 வெள்ளி கடன் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் பணம் வச்சிருந்தேன்னு சொன்னா, நானே அங்க அந்த இதுக்கு போயிருவேனேப்பா. பணம் இல்லையே. அதனால வந்து தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்புறம் இவ்வளவு நாம வேலை செஞ்சும், நாம வந்து வளர முடியலையே அப்படின்னா, அந்த 3வது ஒரு நபர் ஆ மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா வந்து இருக்கிறார். அர்கத்ன்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. அவர்கிட்ட போயி ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. போய் பேசும்போது, நாமெல்லாம் ஒரே ஆசிரியர்கிட்ட தான் படிச்சோம். ஒரே பாதிரியார்கிட்ட தான் ஞானத்தெல்லாம் கத்துக்கிட்டோம். நெறைய வந்து செஞ்சுகிட்டு இருந்தோம். இன்னைக்கும் நாம வந்து கனவோட செய்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா, நானு அ கடவுள் அளித்த துன்பங்கள். இப்ப இதெல்லாம் கடவுள வந்து நம்ம துன்பப்படுத்திட்டாரு. நம்ம சும்மா வந்து தொடர்ந்து ஓடிட்டே உழண்டுகிட்டே இருக்கிற மாரி ஆயிப்போச்சு. ஒரு சிலர் மட்டும் பணக்காரமா இருக்கிறாங்க. அதுல நீ வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருக்க. எப்படி நீ வந்து அந்த நிலைக்கு வந்த? அப்படின்ற மாரி போயி அவங்க கேட்கறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி இவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அ இந்த பிச்சைக்காரர்களுக்கு வந்து நெறைய பணம் குடுப்பாராம். வெள்ளி காசெல்லாம் வந்து குடுப்பாங்க. நல்ல அழகழகான ட்ரெஸ் வந்து எடுப்பாங்க. கல்யாணம் ஆகி நீண்ட நாள் ஆனாலும், மனைவிக்கு வந்து ரொம்ப பகட்டான ஆடைகள், நல்ல அ வைரங்கள், நக்லஸ் இந்த மாரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போட்டு அழகு பார்ப்பாங்களாம். அப்படி உள்நுகிட்டு இருந்தா கூட, மனசுல ஒரு மனமகிழ்ச்சியா ஜொலிக்கிற மாரி வந்து இருக்குது. பாக்கெட் ரொப்ப நெறைய அந்த பர்ஸ் ரொப்ப நெறைய பணம் இருக்குது. அப்படின்ற மாரி நெனச்சு இருந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கனவா வந்து நெனச்சிருக்குது. அவரு விழிச்சு எந்திரிச்சு பாத்தாக்க, இது ஒரு கனவு மாரி ஆயிப்போச்சு. அடடா! நம்ம இவ்வளவு ஒரு செல்வா இருந்தோம், செல்வாக்கா இருக்கிறோம். ஆ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து இருக்குது. இந்த நேரத்துல நம்ம வீடு மட்டும் இங்க சின்னதா இருக்குதே. அதான் அந்த என்னென்ன படத்துல கூட ஒரு பாட்டு வரும். "அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் இடையில ஒரு ஓலையில் குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் இந்த ஊரு சிரிக்கும், நாடு சிரிக்கும்" அப்படின்ற மாரி, இவங்க வீடு மட்டும் ரொம்ப தாழ்மையா இருக்குது. அப்படின்றத பத்தி அவங்க ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆ அந்த புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல
சரி எப்படியும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த பன்சீர் அப்படின்றவரு அவர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கு. இந்த அருகத்து நாம போய் அவரை சந்திச்சோம்னு வச்சுங்களேன், எனக்கு நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டாக்க திருடுற பழக்கம் இருக்குது. அவருடைய பர்ஸ்ல நான் கை வச்சுட்டேன் என்ன பண்றது, அவ்வளவு பெரிய பணக்காரரு நான் கை வச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இவர் பேசுறேன், ஏன்னா நீ எல்லாம் வந்து நல்லா பேசுவ, நல்லா வந்து திங்க் பண்ணுவ, அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அந்த ஆறுதல் படுத்திட்டு சரி போறாங்க. போகும்போது இந்த தோட்டம் வந்து இப்போ வீட்டுக்கு வீட்டு வச்சிருக்கிறாங்க, அரண்மனைகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கிற அடிமைகளை வந்து அந்த தண்ணி கொண்டு வந்து ஊத்துறதுக்கான செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கான வரிசையில மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்களாம். அப்படி போயிட்டு இருக்கிற போது பல தோற்றமுடைய நண்பர்கள் இப்ப அந்த கைதிகள் வந்து எல்லாருமே எல்லா விதத்திலயும் ஒரு மாதிரியான நபர்களா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரிசையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தோரணை வச்சு பார்க்கும்போது என்ன இந்த மாதிரிப்பட்ட ஆளெல்லாம் வந்து கைதியா இருக்கிறானா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மனசுல உள்ளவர்கள. இப்போ அவரு சரி பரவாயில்ல, எப்படியோ ஆள் தோரணையை வச்சு நாம வந்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம ஆகிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, இது இவங்களை அந்த அர்க்கத்தன்ற போய் பார்க்க போறாங்க. அவரு எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னா, அரசன் கூட தன் கருவூலத்துக்கு தேவையான தங்கத்தை அவனிடம் தான் நிதியா பெறுவாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரரு. அப்போ ஒரு மனிதன் செல்வம் என்பது அவன் தன்னோடு கொண்டு செல்லும் பண பர்சு இல்லையாம். பர்சுல நிறைய பணம் வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன் இல்ல. மீண்டும் மீண்டும் நிரப்பும் அளவுக்கு அந்த பர்சை நிரப்பக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க பர்சு வந்து காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இப்போ இவர் வந்து எடுத்து செலவு பண்ணா கூட அந்த பணம் அவருக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்றதுதான் அந்த விஷயம். சரி, இப்போ நீங்க நிறைய நண்பர்கள் வந்து அப்படித்தானே இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே கூட்டிட்டு போய் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் பாக்குறாங்க. அப்ப போய் சந்திக்கிறாங்க அர்கத் அப்படிங்கிறவரை. அவர் வந்து எப்படிப்பா நீ பணக்காரனான, சின்ன வயசுல நாம எல்லாம் இப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கும் ஒன்றும் தெரியலப்பா, நானும் இந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருந்தேன், ஏதோ செய்யறேன் ஏதோ போறேன் ஏதோ வரோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ ஆஹ் அந்த தேவதை தான் யாருக்கும் எல்லா தங்கத்தையும் வாரி வழங்கும், அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் வாய்ப்புகளை நிறைய தேடி போயிட்டே இருந்தேன். அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த சரியான வழிமுறைகள் சொல்லி கொடுக்கறவங்க யாரும் இல்ல. உங்கள மாதிரிதான் ஓடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சரியான நபர் கிடைச்சாரு. அந்த நபர் கிடைக்கிற போது ஆஹ் நான் அவங்க போய் கேட்கலாம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து சேர்த்த மாட்டேன்ட்டாராம். இப்போ பழனிசாமி சார் வந்து ஆரம்பத்துலலாம் டீம் செலிப்ரேஷன்ல பேசும்போது சொல்லுவாரு, நான் வந்து பணக்காரனோட சேரணும்னு நினைக்கிறேன், ஆனா அவர் சேர்த்திக்குவாரா அப்படின்றது. அந்த மாதிரி இவர் போய் அந்த பணக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு போனா அவங்க சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சேர்த்திக்கிட்டாங்களாம். அப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இவரை வந்து பணக்காரன் ஆக முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த அவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதியை எனக்காகவே வைத்துக் கொள்ளுவேன் அப்படின்றார். அந்த பணக்காரர் சொல்றாரு. அந்த அந்த ஒரு வார்த்தை தான் அவரது வந்து மனசுல பட்டுச்சான். இப்ப நம்ம கூட வந்து இப்போ மேஜிக் மார்வல் மார்னிங் மார்வல் நிகழ்ச்சியில வந்து நாம நடந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எல்லா விஷயங்களும் எல்லா லீடர்ஸும் டெய்லி வந்து பேசுறாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம ஆஹ் மனசுல நாம எடுத்துக்கிறோம், முழுசா நாம வந்து கடைபிடிக்கிறது இல்ல
அப்படின்ற மாதிரி இவர் மனசு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுச்சு, தனக்குன்னு, அதாவது இன்னும் உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ₹1 சம்பாதிச்சாலும் சரி, ₹1,00,00,000 சம்பாதிச்சாலும் சரி, முதல் சேமிப்பு 10% உங்களுக்காக நீங்க எடுத்து வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாராமா. அப்போ அந்த மாதிரி சேமிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அது கண்டுபிடிச்சாரு இவரு. அந்த மனசை எப்படி போச்சுன்னா, ஆஹ் பணம் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க, செல்வம் வந்து வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம உயர்த்துமா? பணம் வந்து உயர்த்துமா? அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் வந்து உயர்த்தாது. ஆடை, அணிகலன்கள், அந்த இதெல்லாம் வந்து வாங்கறதுக்கு, நம்மள மெருகேத்திக்கிறதுக்கு, வீடு வாசல் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு, செலவு பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பயன்படுமே தவிர, செல்வம் வந்து நம்மள உயர்த்தாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, பர்ஸ் காலி ஆயிட்டா கூட தொடர்ந்து தொடர்ந்து பர்ஸ் நிறைக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை மட்டும் பண்ணணும். அப்போ செல்வம் என்பது ஒரு மரம் போன்றது. நாம செய்யக்கூடிய ஆஹ் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்தமான அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸ், நல்ல ஒரு ஆர்கனைசேஷன், நாம வளர்றோம், மற்றவங்களையும் வளர்த்துறோம், ஒரு பெரிய ஆலமரமா வந்து வளர்த்து, ஒரு சின்ன விதை, அந்த விதையிலிருந்து உருவானதுதான் அந்த மரம். நீ முதலில் சேமித்து வைத்த செப்பு காசு தான் விதை. ஒரு ஒரு விதை போட்டா அந்த மரத்துல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகள் வந்து வரும். அது மரம் வளரும். அந்த மரம் வந்து ஆஹ் செடியா இருந்து அப்படியே வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். அந்த மர நிழல்ல நிறைய பேர் வந்து தங்குவாங்க அப்படிங்கிறது தான் சரித்திரம். அப்ப சொல்றாரு, நீ எவ்வளவு சீக்கிரம் அந்த விதையை நடுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் மரம் வளரும். மேலும் அதன் பிறகு நீ எவ்வளவு உளமாற அந்த மரத்தை பேணி வளர்க்கிறாயோ, ஒரு விதை நட்டுட்டோம், அதுக்கு பராமரிப்பு பார்க்கணும், தண்ணி ஊத்தணும், அவ்வளவு வரையில் மனம் செழித்து வளர்ந்து முடிவில் நீ அந்த மரத்தின் நிழலில் இதமாக படுத்து கிடக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு விதையை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா தோண்டி தோண்டி பார்க்க கூடாது. அதை பராமரிப்பு பார்த்து செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சா அது வந்து வரும். அப்போ பிசினஸும் அப்படித்தான். அந்த நாடு வளர்ந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவரு சொல்றாரு, அந்த 10 செப்பு காசு வந்து ஒன்னை எடுத்து ஒளிச்சு வச்சிருவாராம். 10 காசுல 1 ஒளிச்சு வச்சுட்டா 9 காசு தான் வருமானம் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 9 காசுக்கு உண்டான செலவை வந்து பண்ணுவார். அந்த 1 காசு எடுத்து வச்சாரு பாருங்க, அந்த 1 காசை செலவு பண்ண மாட்டாராம். அது மாதிரி மாசம் மாசம் அல்லது தினம் தினம் வரக்கூடிய வருமானத்துல அந்த ஒரு 10% எடுத்து வச்சு செஞ்சதனுடைய பலன் ஒரு கூட்டுத்தொகையா வந்து வளர்ந்திருக்குது. அந்த கூட்டுத்தொகையா வளர்ந்தது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி அந்த பெருக்கி இருக்கிற தொகையை எப்படி நாம வந்து இன்னும் பெருசு பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா தெரியாம, செங்கல் வேலை செய்யற, செங்கல் சூளை வைக்கிறேன், மக்களுக்கு வந்து நிறைய வியாபாரம் வரும், வீடு கட்டுறாங்க, அவங்க எல்லாம் நிறைய வருது, அதனால நீங்க செங்கல் சூளைக்கு வந்து பணம் போடுங்க, வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இவர் சேமிச்சு வச்ச பணத்தை பூரா கொண்டு போய் அந்த செங்கல் சூளை வச்சிருங்கிறவரை கிட்ட கொடுத்துட்டாராமா. அப்ப அவரு என்ன பண்ணிட்டாராமா, சுருட்டின்னு ஓடி போயிட்டாராம். அப்போ நான் ஒரு வேலையை செய்வது தீர்மானித்து விட்டால் அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் செய்து முடித்து விடுவேன். இல்லாவிட்டால் முக்கியமான விஷயம் செய்யும் போது எவ்வளவு என் மீது நான் நம்பிக்கை வைக்க முடியுமோ அவ்வளவு 100க்கு 100% வந்து நம்பிக்கை வச்சு செய்வேன் அப்படின்னு நாங்க அங்க கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ணிட்டாரு, எந்த இடத்துல கொடுக்கணும், யாரு வந்து, இப்போ ஒரு டெபாசிட்டை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பணம் பெரிய லெவல்ல வளருது அப்படின்னா, நீங்க நிறைய பேர் வந்து வழியில சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க.
ஒரு காலையில போட்டோம்னா சாயந்தரமே பணம் வந்துடும், 3 மாசத்துல பணம் வந்துடும், ஒருத்தங்க 2 பேர் சேர்த்தனாக்கே காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திட்டங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம பணம் போடுறதா, அல்லது ஏற்கனவே வளர்ந்துருக்கிறாங்க, ஏற்கனவே மணி பர்ஸ் காலியா வச்சிருந்தவங்க அந்த செயல்பாடுகளை செஞ்சு அந்த பர்ஸ் நிறையிற அளவுக்கு செலவு பண்ணாலும் பணத்தை நிறையிற அளவுக்கு வந்து வழிமுறைகள் செஞ்சு போயிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஆலோசனையின்படி நாம செய்யறதா அப்படின்றத தீர்மானிக்கணும். அப்ப அந்த இது சொல்றாரு, பாபிலோனு மிகப்பெரிய பணக்காரர் அர்கத்து. அவரு ஒரு 7 பலி சொல்லியிருக்கிறார். மணி பர்ஸ கனமா வச்சுக்கணும், எப்பவுமே கனமா வச்சுக்கணும், செலவுகளை கட்டுப்படுத்தணும், தங்கத்தை பல மடங்கு பெருக்கணும், உன்னுடைய செல்வத்தை நஷ்டம் அடையாமல் பாதுகாக்கணும், சம்பாரிச்சு வச்ச பணத்தை எங்கேயோ கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத, விஷயம் தெரியாத, அனுபவம் இல்லாத நபர்கள் கையில கொடுத்துட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றாரு. அதே போல லாபகரமான முதலீடு செய்வது, லாபகரமா வளரக்கூடிய வளர்ச்சியான ஒரு இதுல முதலீடு செய்யணும். குறிப்பா முக்கியமா என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்திற்கான வருமானத்திற்காக காப்பீடு செய்தல்னு சொல்றாரு. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பணம் செலவு பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, அந்த காருக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த மனிதனுடைய உயிருக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த இன்சூரன்ஸ் சவால் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ எதிர்காலத்துல நாம இருந்தாலும் இல்லைன்னாலும் வரக்கூடிய ஒரு தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் சொல்றாங்களே, அந்த மாதிரி இன்சூரன்ஸ்ன்ற ஒரு காரணம், ஒரு காப்பீடு திட்டம் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல என்ன சொன்னா, சம்பாதிக்கும் திறனை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ்குள்ள வந்துட்டோம், 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், தொடர்ந்து நாம வந்து இருந்துகிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து வளரலையே, பிசினஸ் வளரல, இப்படி இப்படி ஆகிப்போச்சு, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கற்பனை உலகத்துல வந்து வாழக்கூடாது. அப்போ பணம் சம்பாதிக்கும் திறமை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அதிர்ஷ்ட தேவதை சந்தித்தல். இந்த அதிர்ஷ்ட தேவதை சந்தித்தா அது இஷ்டப்பட்டா நம்ம கிட்ட வந்து சேரும். அதான் அந்த அந்த பாபிலோனுடைய நாட்டு பழமொழி ஒண்ணு வச்சிருக்காங்களாம், ஒரு மனிதன் அதிர்ஷ்டமுடையவனாக இருந்தால், ஒரு மனிதன் அதிர்ஷ்டமுடையவனாக இருந்தால் அவன் அதிர்ஷ்டத்தின் விளைவால் என்ன நடக்கும் என்று சொல்ல வேண்டியதே இல்லை. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது இஷ்டப்பட்டுட்டா அதுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். அவனை ஈப்ரட் நதியில் பிடித்து தள்ளிவிட்டாலும், ஒரு ஈப்ரஸ் அப்படின்ற ஒரு நதி இருக்கு, அந்த நதியில தள்ளிவிட்டால் கூட அங்க போய் முத்து எடுத்துட்டு வந்துருவான். அந்த அதிர்ஷ்டம்ன்றது அப்படி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் தன்னை வெறுமனே துதிப்பவர்களுக்கு, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நாம வந்து பேசிட்டு இருக்கிறதுனால பரிசுகளை தருவது இல்லை. ஆனால் செயல்படுபவர்களுக்கு மட்டும்தான் பரிசுகளை அள்ளி தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செயல்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பரிசு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இது. அப்புறம் இந்த அர்க்கத்துக்கு வந்து வயசாயிடுது. அந்த வயசான பிறகு அடுத்த தலைமுறை வந்து வருது இல்லையா, அந்த அடுத்த தலைமுறை வச்சு பாதுகாக்கணும், அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க, அடுத்த தலைமுறையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு தெரியாத பண்ணிடுவாங்க. நேத்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அயர்லாந்துல
யூகேல, அயர்லாந்துல அந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடா இருந்துச்சாம். எலிசபெத் மகாராணி அந்த அம்மா வந்து அந்த நாட்டுல ஒரு பெரிய, இப்ப கூட சமீபத்துல இறந்து போனாங்களே, ரொம்ப வயசானவங்க. அந்த நாடு வளர்றதுக்கு முழுமுதல் காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஆண்டவரை பற்றி கொண்டது. கடவுளை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு, கடவுளை வந்து காலையிலும் சாயந்தரம் வந்து துதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்து மக்கள் மத்தியில இருந்தது. ஒரு விழிப்புணர்வுகள்லாம் வந்து இருந்தது. கடவுளை பத்தின மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்துல வளர்ந்தாங்க. இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கிற ஜெனரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தி குறைஞ்சு வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த பழைய காலம் வாழ்ந்த மாதிரியே வந்து இன்னைக்கு இது இனி வரக்கூடிய எதிர்காலமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர்கிட்ட நாம வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நேற்று கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இப்போ தங்கத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 5 விஷயம் சொல்றாரு. என்ன 5 விஷயம் அப்படின்னாக்கா, தனது வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சொத்து சேர்த்து வைப்பவனிடம் தங்கம் விரும்பி வருவதுடன் அதன் அளவும் அதிகமாகும். அது சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம கிட்ட விரும்பி வரும். அதை சரியா செயல்படுத்துவோம். அதை தொடர்ந்து தொடர்ந்து சேர்ந்துகிட்டே வளர்ந்துகிட்டே இருக்கும். செல்வம் தனது புத்திசாலித்தனமான முதலாளிக்காக ஊக்கத்துடன் திருப்தியுடன் பணியாற்றி செல்வத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். அதை ஒரு உற்சாகமா அந்த காரியத்தை இறங்கி செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் பெரியப்படும். நம்ம அந்த செல்வம் வந்து நம்மளுக்கு சேர்றதுக்கு வந்து இவங்க உற்சாகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால இவங்க கிட்ட நாம சேரணும், பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு அதை நினைக்குமா. அதே போல செல்வம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் செல்வத்தை திறம்பட கையாளுபவர்களின் ஆலோசனைப்படி முதலீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே அனுபவசாலிங்க மூலமா அப்ப அந்த பணத்தை வந்து நாம எப்படி செலவு பண்ணணுமோ முறையா செலவு பண்ணிட்டு அந்த மீதி இருக்கிற தொகையை முதலீடு பண்ணி எந்த இடத்துல முதலீடு பண்ணா வளரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதை வந்து பண்ணணுமா. அதே போல அனுபவம் இல்லாத வியாபாரத்தில் அல்லது ஆலோசனை அங்கீகரிக்காத துறையில் செல்வத்தை முதலீடு செய்யும் போது செல்வம் நம்மை விட்டு நழுவி போய்விடும். அங்கீகாரம் இல்லாத ஒரு துறையை எடுத்து வச்சுக்கிட்டு நானும் பண்றேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல நாம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை முதலீடு செய்யும் போது மோசடி திட்டங்களை போட்டு ஏமாற்றுபவர்களின் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் போது அல்லது தன் அனுபவமின்மையை நம்பி மிகையான ஆசையினால் முதலீடு செய்யும் போது செல்வம் அந்த மனிதனை விட்டு போய்விடும். அப்போ ஒரு பிபிஎஸ்ல கமா ரமேஷ் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க ₹1 வருமானம் வருது அப்படின்னா அந்த ₹1 எப்படி நீங்க செலவு பண்றீங்க, எப்படி அதை நிர்வகிக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, உங்களுடைய மனசு இருந்துச்சு அப்படின்னா ₹1,00,00,000 கொடுத்தா கூட அதை சரியா நிர்வகிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. அது மாதிரி பண நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையில இருக்கிறோம். நம்முடைய புத்திசாலித்தனமான செயல்கள் வாழ்க்கையை துணையாக வந்து உதவி செய்யும். அதை போன்று முட்டாள்தனமான செயல்களும் நம்மை தொடர்ந்து வந்து துன்புறுத்தும். நல்ல காரியங்கள் எடுத்து செய்தா நல்ல விதமா வந்து பயன் கொடுக்கும். முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டா கூட நான் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன், நான் முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேனே, இப்படி ஆகி போச்சு, இப்படி பண்ணியிருக்க கூடாது, அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அது இல்லாம ஒரு சரியான ரூட்ல நாம போயிட்டு இருக்கிறோம், சரியான பாதையில நம்ம வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வழி நடத்துதல் ஓட நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே மனிதன், கடவுள் தவிர மீதி எல்லாருமே வந்து தவறு செய்ய பிறந்தவர்கள்.
கண்டிப்பா தவறு நடக்கும். அந்த தவறுதலை வந்து நாம வந்து திருத்திக்க வேண்டியது ஒரு காலகட்டம். அந்த திருத்திக்க வேண்டிய காலகட்டம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஏதோ ஒருத்தருடைய ஆலோசனையின்படி நல்ல நண்பருடைய சேர்க்கையின் மூலமா அந்த மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். இதுக்கு முன்னாடி இப்ப நிறைய பேர் வந்து இப்போ குடிகாரனா போயிடுறாங்க, நிறைய திருடர் ஆயிடுறாங்க, இப்படி எல்லாம் நிறைய போறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தவறுகள போயிடுது. யாரோ ஒரு நபரோ அல்லது வந்து ஒரு ஆன்மீகவாதியோ அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை குடுத்து, அத பண்ணும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திருந்தி வர்றாங்க. அதனால அவங்க ஒரு முத்திர குத்திடுறாங்க. இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிதான் அவன்லாம் திருந்தவே மாட்டான், பண்ண மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அவன் திருந்தி அவன் அந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சு, அத எடுத்து பயன்படுத்தி வந்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு 2வது வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுல வந்து அந்த நபர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது சொல்லுது. தங்கத்தை திறம்பட கையாள தெரியாதவர்கள் கையில் இருந்து தங்கம் எதிர்பாராத வகையில் பறிபோய்விடும். இந்த அதான் பின்னர் வருந்துவதை விட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பானதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து விஷயம் தெரியுது. தெரிஞ்ச விஷயம் நேத்து கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. அடுத்து வரக்கூடிய 3 வருஷம் வரக்கூடிய திட்டம் 1/9/2025க்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மாசம் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் மூலமா ஒரு 3 வருடங்கள் அந்த விஷயம் வந்து போகும். அதனால ஏற்கனவே நாம இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த ப்ராடக்ட் வாங்கி கன்சூமரா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால விஷயங்கள் இப்படி எல்லாம் நடக்கலையே, இதெல்லாம் ஆகலையே, நம்ம சொன்ன மாதிரி கேட்கலையே, மக்கள் வந்தாங்க போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இல்லாம, எதிர்காலத்துல அடுத்த 3 வருஷத்துல எப்படி வந்து நாம நடக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிச்சு, அந்த 3 வருஷத்துல அந்த உயர் நிலையில வந்து நாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நாம வந்து நிர்ணயிச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சில விஷயங்களை ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து சின்ன சிறு பழக்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1% நீங்க செய்தீங்க அப்படின்னா 365 நாள்ல வந்து 37% வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு செந்தில் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். அதன்படி நாமளும் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இனியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து இப்போ புதுசா பங்கெடுத்து வரணும், நானும் வந்து பேசணும், நானும் என்னுடைய வார்த்தைகளும் வந்து நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நான் மற்றவங்க மத்தியில இருந்து கத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிற இங்க இருக்கிற நிறைய லீடர்ஸ் வந்து நினைப்பீங்க. அந்த நினைக்கிற அந்த அந்த விஷயத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல புதிய புதிய ஸ்பீக்கரா வந்து நீங்க வரணும், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ல வந்து அடையணும். அதனால அந்த பாபிலோன் நகரம் வந்து மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த மிகப்பெரிய ஒரு நகரத்துல பெரிய பெரிய பல பல பணக்காரர்கள் வந்து இருந்தாங்க. அந்த பணக்காரர்கள் இருந்தது மத்தியில ஒரு சின்ன தச்சு வேலை செய்யறவங்களாகட்டும், யாழிசை என்னது பாட்டு பாடுறவங்களாகட்டும், இந்த வார்த்தைகளை எடுத்து பெரிய பெரிய ஆலோசனைகள் அக்பர் அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டுங்களை எடுத்து வளர்ந்து போன மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அதனால இதையெல்லாம் மனசுல வச்சு தொடர்ந்து 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 இருக்கணும். நேற்று கூட வந்து இப்போ சார் காலையில ஆரம்பிக்கும் போதே கேட்டாரு, ஏசிஎஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு.
அது நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் 2 பேர் அப்படின்ற மாதிரி வந்து வளர்ந்து போயிட்டு இருக்குது. இப்படி நீங்களும் செய்வீங்க. நீங்களும் தங்கத்துல, வெள்ளியில இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல இடத்துல, அனுபவம் உள்ள இடத்துல, அதாவது தங்கம் மட்டும்தான் இல்ல, வார்த்தைகள் கூட சொல்லியிருக்கிற வார்த்தைகள் கூட நம்மளை சரியா பயன்படுத்தி, சரியான நபர்கள் மூலமா கிடைச்சிருக்கிற வார்த்தையை சரியா பயன்படுத்தி நாம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சு செயல்பட்டால் நாம் எல்லோரும் வெற்றி அடையலாம். எல்லோரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓகே, ஆசம். ஸோ பாபிலோனோட மிகப்பெரிய பணக்காரர். ஸோ வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா பண்டமாற்று. ஸோ ஏன் தங்கம் வெள்ளி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கு. சரியா? அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் உப்பு ஒரு பண்டமாற்று முக்கியமான இதா வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அதை எல்லாத்தையும் விட தங்கம் தான் மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம அந்த பணம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அஃப்கோர்ஸ் தங்கம் வெள்ளியும் சேர சேர அதிகமாக சேரதான் போகுது. பணமும் அப்படிதான் வந்து சேரப்போகுது. சரியா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பணமும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அது இவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே அதுக்கு பொருந்தும். அதே மாதிரி தங்கம் வெள்ளியா இருந்தாலும் பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வெள்ளி வந்து ரொம்ப அதிகமா திருப்பி தங்கத்தை விட வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக நிறைய வெள்ளி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியோட விலையும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பணக்காரர் என்ன பண்ணாருன்னா அந்த 10% வந்து எனக்காக எடுத்து வச்சுக்குவேன்னு சொன்ன இன்னைக்கு வந்து டேக் அவே ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10% எனக்காக எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து 5 விஷயங்கள் வந்து நம்ம பண்ணாதான் அதை காப்பாத்திக்க முடியலாம், காப்பாத்திக்க முடியாது அப்படிங்கிறத 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸலண்டா வந்து சொன்னாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த அந்த பணமோ தங்கமோ சரியா கையாள தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது கையை விட்டு போயிரும் அப்படிங்கறத வந்து அற்புதமான விஷயங்கள் சொன்னாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் எடுத்து வச்சிருந்தேன். சரியா? மறுபடியும் வரக்கூடிய இதுல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அப்புறம் காவேரி சார் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாருக்காக அதை வந்து பண்ணியிருந்தோம். இதுல வந்து நிறைய சின்ன சின்ன கதைகள் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் 1926 வந்து பண்ணியிருந்தா இது எழுதியிருந்தா கூட இப்பவும் அது வந்து பொருந்தக்கூடிய அற்புதமான விஷயமா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அற்புதமா ஷேர் பண்ண காவேரி சாருக்கு வந்து மிகவும் ஒரு பாராட்டு. காவேரி சார் பரவாயில்ல, கொஞ்சம் அப்பப்போ வீடியோவில் வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆமாம். ஸோ வந்து எதுவுமே சரியா கேட்கல அப்படிங்கிறப்ப மட்டும் வீடியோவில் ஏன்னா ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கு. சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருந்து பேசினா நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு அற்புதமான செஷன்ல இன்னொரு அற்புதமான இதில் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. மீண்டும் நாளை சந்திப்போம்.